நைஸா இருக்கா? ஃபேனு கீழே உட்காந்துருக்கேன். அது மாதிரி நான் பேசுறது கேக்குது தானே? எஸ், ஓகே. அப்போ பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்காங்க. February 17 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? இது வந்து ஒரு கேபினட் அப்ரூவல். அதுல எதுக்காக அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் இந்த நியூஸ். சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, இந்த பிரம்மபுத்திரா ரிவர் இருக்கு பாத்தீங்களா? அஸ்ஸாம்ல பிரம்மபுத்திரா அப்படின்ற ஒரு ரிவர் இருக்கும். எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து, அஸ்ஸாம்ல வந்து முக்கியமா 2 இடம் இருக்கும். ஒண்ணு என்னன்னு கேட்டிங்கன்னா கோக்பூர் அப்படின்னு ஒரு இடம். சரியா? இன்னொரு என்ன இடம்னு கேட்டிங்கன்னா நுமாலிகர் அப்படின்ற ஒரு இடம். இந்த கோக்பூர்ல இருந்து இந்த நுமாலிகருக்கு வந்து நீங்க வந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரம்மபுத்திரா ரிவர் வந்து நடுவில் இருக்கும். சரியா? கோக்பூருக்கு, அதாவது பிரம்மபுத்திரா ரிவருக்கு லெஃப்ட்ல வந்து கோக்பூர் இருக்கும், ரைட்ல வந்து இந்த நுமாலிகர் இருக்கும். இந்த கோக்பூர்ல இருந்து இந்த நுமாலிகருக்கு வந்து நீ போகணும்னா வந்து இந்த பிரம்மபுத்திரா ரிவர் வந்து சுத்திட்டு தான் வந்து நீ போற மாதிரி இருக்கும். சரியா? அதனால வந்து இதை வந்து போறதுக்கு இப்போ வந்து எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டிங்கன்னா 240 கிலோமீட்டர். இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து, இந்த பிரம்மபுத்திரா ரிவர் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்குள்ளேயே ஒரு டனல் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் பண்றதுனால என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி வந்து 240 கிலோமீட்டர் சுத்தி தானே போற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இந்த கோக்பூர்ல இருந்து இந்த நுமாலிகருக்கு வந்து போகணும்னா வந்து வெறும் 34 கிலோமீட்டர். அந்த டனல் வழியா போனீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் கேட்டீங்கன்னா வெறும் 34 கிலோமீட்டர். சரியா? அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வராங்க. இதுல என்ன சிறப்பு அம்சம்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டோட பேர் பாருங்களேன், ட்வின் டியூப் ரோட் கம் ரயில் டனல் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. இது என்னடா ட்வின் டியூப் ரோட் கம் ரயில் டனல் ப்ராஜெக்ட்னா வந்து, இந்த டனல் வந்து 2 டனல் இருக்கும். எப்படி சொல்றது? நான் ஒரு இமேஜ் எடுத்து வச்சேன், எங்க காட்டுறேன். ம், ஆ, ஓகே. தெரியுதா அந்த இமேஜ்? தெரியுதா? அதாவது ட்வின் 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 டியூப்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, டனல் வந்து 2 டனல் இருக்கும், செப்பரேட்டா இருக்கும். அது என்னடா இந்த ரயில் கம் ட்வின் கம் ரயில் டனல் ப்ராஜெக்ட்னா வந்து, ஒரு டனல்ல வந்து காரு, பைக் இதெல்லாம் வந்து போகும். இன்னொரு டனல்ல வந்து ட்ரெயின் வந்து போகும். இதுதான் வந்து ட்வின் டியூப் ரோட் கம் ரயில் டனல் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவில் இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வராங்க. எங்க கொண்டு வரான்னு பார்த்துக்கோங்க, அசாம்ல வந்து கொண்டு வராங்க அப்படின்றத விஷயம். அதுக்கு தான் வந்து இப்போ வந்து கேபினெட் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை கோடிக்கு வந்து இது வந்து பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 18,662 கோடிக்கு வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? ஓகே, இந்தியாவில் இது ஃபர்ஸ்ட். வேர்ல்டுல எத்தனாவது கேட்டிங்கன்னா செகண்ட். ஆல்ரெடி வந்து வேர்ல்டுல ஜெர்மனியில வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஜெர்மனியில எங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபெக்மார்க் 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 பெல்ட் அப்படின்னு ஒரு இடம். சரியா? அந்த இடத்துல வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து வேர்ல்ட்ல வந்து செகண்ட் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு விஷயம். அடுத்து 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, ரயில்வேல வந்து சில பல ப்ராஜெக்ட்க்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பாங்க. மல்டி ட்ராக்கிங்னா தெரியுமில்ல? ஆல்ரெடி வந்து ஒரு ட்ராக்கோ 2 ட்ராக்கோ 3 ட்ராக்கோ இருந்துச்சுன்னா அதை வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ட்ராக் வந்து ஆட் பண்றது தான் வந்து மல்டி ட்ராக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து 4 ஊர், டெல்லியில ஒன்று, ஹரியானால ஒன்று, மகாராஷ்டிரால ஒன்று, கர்நாடகால ஒன்று. சரியா? இந்த 4 ஊர்ல இந்த மல்டி ட்ராக்கிங் ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே தானே? புரிஞ்சுச்சு தானே? 3 மல்டி ட்ராக்கிங் ப்ராஜெக்ட். எத்தனை டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டீங்கன்னா 12 டிஸ்ட்ரிக்ட். சரியா? வேற எதுவும் அதுல இருக்காது ஃபர்ஸ்ட். சரியா? அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரு மெட்டீரியல் பத்தி பேசியிருப்பாங்க. என்ன மெட்டீரியல்னு கேட்டீங்கன்னா வந்து கிராஃபின் அப்படின்ற ஒரு மெட்டீரியல். அந்த நியூஸ் தானே இது? கிராஃபின் அப்படின்ற ஒரு மெட்டீரியல். இது எப்படி இருக்குன்னா வந்து, நம்ம ஸ்டீல் இருக்கும் பாத்தீங்களா, ஸ்டீலோட வந்து இந்த மெட்டீரியல் வந்து 200 டைம்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி வந்து காப்பர் இருக்கும் பாத்தீங்களா, காப்பர் தான் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஈஸியா வந்து கண்டக்ட் பண்ணும்னு சொல்லுவாங்க. இது அதை விட வந்து ஹையா வந்து கண்டக்ட் பண்ணும். சரியா? இதெல்லாம் வந்து இந்த கிராஃபினோட சிறப்பம்சம் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து, கேரளா இருக்கா பாத்தீங்களா, கேரளால லைக் எப்படி சொல்றது, கிராஃபினை வந்து அதிகமா வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த கிராஃபினை உற்பத்தி பண்றதுல குளோபல் லெவல்ல வந்து டாப்ல வரணும், ஒரு குளோபல் ஹப்பா வந்து உருவாகணும் அப்படின்றதுக்காக ஒரு பாலிசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பாலிசியோட பேர் பார்த்துக்காங்க, கிராஃபின் பாலிசி அப்படின்றது அந்த பாலிசியோட பேரு. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் யார் வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு வராங்கன்னு கேட்டிங்கன்னா கேரளா தான் கொண்டு வராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த பாலிசி கீழே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து 2 விஷயம் வந்து பண்ணுவாங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து வைப்பாங்க. ஓகேவா?
இண்டஸ்ட்ரியல் பார்க்னா தெரியுங்களா, லைக் வந்து அந்த கிராஃபின் மெட்டீரியல் வந்து மேனுஃபேக்சர் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இனோவேஷன் சென்டர் வந்து வைப்பாங்க. இந்த இனோவேஷன் சென்டர்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து ஒரு கிராஃபினே வந்து தயாரிச்சுட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், தயாரிக்க முடியாது, ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து லேப்ல வச்சு டெஸ்ட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து அது இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கொண்டு சேர்க்கறதுக்கு எல்லாமே வந்து இந்த இனோவேஷன் சென்டர்ல வந்து வைப்பாங்க. புரிஞ்சிச்சா? கிராஃபின் பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசி வந்து கேரளாவில் வந்து கொண்டு வராங்க. அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. ஒன்னு இண்டஸ்ட்ரியல் பார்க், ஒன்னு ரெண்டாவது வந்து இந்த இனோவேஷன் சென்டர். இந்த இனோவேஷன் சென்டர் வந்து எத்தனை கோடிக்கு வந்து வச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா 200 கோடிக்கு வந்து வச்சிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இதெல்லாம் வந்து இப்ப பண்ணது ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்தியா இனோவேஷன் சென்டர் ஃபார் கிராஃபின் அப்படின்ற ஒரு இதை வந்து ஆல்ரெடி வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி, அது பேர் பார்த்துக்காங்க லார்ஜ் ஸ்கேல் பைலட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து இந்த கிராஃபினுக்காக வந்து இவங்க வந்து பண்ணது. அதே மாதிரி வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருப்பாங்க, கிராஃபின் அரோரா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருப்பாங்க. யார் யார் சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருப்பாங்கன்னா வந்து மைட்டியும் அவங்களோட இந்த கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? கிராஃபினை பத்தி நான் சொன்னேன் சரியா. கிராஃபின்றது வந்து ஒரு மெட்டீரியல். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஒண்டர் மெட்டீரியல் அப்படின்றது சொல்லுவாங்க சரியா. இதையும் நான் வச்சுக்கோங்க. நான் பேசுறது எனக்கு புரியுதுதான்? ஓகே சூப்பர். அடுத்து வந்து 3வது விஷயம், இது வந்து ஒரு ஃபண்டு சரியா. இந்த பயோடெக்னாலஜிக்காக வந்து, அதாவது இந்த பயோடெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து ஒரு ஃபண்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஃபண்டோட பேர் பார்த்துக்கோங்க BIRAC-RDI, அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்றது அந்த ஃபண்டோட பேரு. எதுக்காக இந்த ஃபண்ட் வந்து கொண்டு வரான்னு கேட்டீங்கன்னா வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றது, எட்ஸ் அப்படின்னு ஒருத்தவர் இருக்காருன்னு வச்சுக்காங்க. அவர் வந்து ஒரு ஸ்டார்ட் அப், எந்த மாதிரி ஸ்டார்ட் அப்னா வந்து பயோடெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப் வந்து வைக்கிறாரு. அவர் வந்து புதுசா வந்து ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. லைக் வந்து என்ன சொல்றது, லைக் வந்து இந்த கேன்சர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கேன்சரை வந்து ஏர்லியா கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு டிவைஸ். இது ஆல்ரெடி நான் சொன்னதுதான் சரியா. திருப்பி வந்து அதே எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த கேன்சரை வந்து ஆல்ரெடி, அதாவது என்ன சொல்றது, கேன்சரை வந்து ஏர்லியா கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு டிவைஸ் வந்து கண்டுபிடிக்கிறாரு சரியா. இப்போ வந்து இந்த டிவைஸ் வந்து இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இதை வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல வந்து செக் பண்ணணும் பாத்தீங்களா, செக் பண்ணணும். இவர் கண்டுபிடிச்சது வந்து பெரிய லெவல்ல வந்து இப்போ வந்து நார்மலா வந்து புரோட்டோடைப் மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பாரு. அதை வந்து பெருசா வந்து பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அனுப்ப முடியும் சரியா. இதுக்காக வந்து அவருக்கு வந்து கண்டிப்பா வந்து காசு வந்து தேவைப்படுமா. இந்த காசை வந்து எந்த எந்த ஃபண்ட் வெளியா வந்து கொடுப்பாங்கன்னா வந்து இந்த BIRAC-RDI, அதாவது பயோடெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபண்ட் வழியா வந்து உங்களுக்கு தேவையான காசு வந்து கொடுப்பாங்க. அதுக்காக தான் அந்த ஃபண்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை கோடி கொண்டு வந்திருக்காங்க பாத்துக்கோங்க, 2000 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. யார் இந்த விஷயத்த வந்து லான்ச் பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜிதேந்திர சிங் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். இது வந்து ஆல்ரெடி நம்ம இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காகவே ஒரு 1 லட்சம் கோடி ஃபண்ட் வந்து ஆல்ரெடி 1 லட்சம் கோடி வந்து ஆல்ரெடி ஒதுக்கிடணும். அந்த 1 லட்சம் கோடியில இருந்து தான் வந்து இந்த 2000 கோடி வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த எட்ஸை பத்தி. இந்த எட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, அவருக்குன்னு ஒரு ஐடியா வரும். இந்த மாதிரி வந்து ஒரு டிவைஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஐடியா வரும். ஐடியா வந்து அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸா இருக்கும் சரியா. அந்த ஸ்டேஜோட பேர்லாம் பார்த்துக்கோங்க. TRL ஸ்டேஜ் 1, TRL ஸ்டேஜ் 2, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ஐடியா வந்து வரும் ஓகேவா. அதுக்கப்புறம் 2வது ஸ்டேஜ்ல வந்து அந்த ஐடியா வந்து லைக் வந்து ஒரு டிசைன் மாதிரி வந்து பண்ணுவாங்க, அது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ்ல வந்து ஒரு மாதிரி வந்து பண்ணுவாங்க. அடுத்து 4வது ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்க வந்து லேப்ல வந்து டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்டேஜ் வந்து போய்கிட்டே இருக்கும். கடைசி ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 9வது ஸ்டேஜ். இந்த 9வது ஸ்டேஜ்ல வந்து ஃபுல்லா வந்து அதை வந்து வெளியே வந்து கொண்டு வந்துருவாங்க. ஃபுல்லா டிவைஸ் வழியா வந்து வெளியே வந்து கொண்டு வந்துருவாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 2000 கோடி வந்து நாங்க வந்து எதுக்காக கொடுப்போம்னா இந்த ஸ்டேஜ் 4ல இருந்து ஸ்டேஜ் 9 முடி இருக்கு பாத்தீங்களா, அதாவது லேப் டெஸ்ட்ல இருந்து ஃபுல்லா வந்து அதை வந்து வெளியே கொண்டு வர முடியும். இதுக்காக மட்டும் தான் வந்து நாங்க வந்து இந்த காசை வந்து கொடுப்போம். நீ வந்து வெறும் ஐடியா மட்டும் வச்சிருந்தா மட்டும் காசு கொடுக்க மாட்டோம். நீ வந்து அதை வந்து லைக் வந்து ஒரு புரோட்டோடைப் மாதிரி கண்டுபிடிச்சி அதை வந்து லேப் டெஸ்ட்டுக்கு வந்து கொண்டு வந்தா மட்டும் தான் வந்து உனக்கு வந்து இந்த ஃபண்டு கீழே வந்து காசு வந்து தருவோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா? ஓகே. இந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்றது யாருன்னு பார்த்துக்கோங்க, அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். அவங்க தான் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து கைட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் வந்து இதுக்கு வந்து கைட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சில பல ஸ்டாட்டிக்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன ஸ்டாட்டிக் வந்து சொல்லியிருப்பாங்க வந்து இந்த பயோ எக்கனாமி இருக்கும் பார்த்தீங்களா, இந்தியா வந்து
2012 வந்து இந்தியாவோட பயோ எக்கனாமி வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா 28 பில்லியன் இருந்துச்சு. இது வந்து 2024 வந்து 165 பில்லியன் ஆயிருக்கும். இதுல இந்தியாவுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. என்ன டார்கெட் வந்து 2030க்குள்ள 2030க்குள்ள வந்து 300 பில்லியனையும், அதே மாதிரி வந்து 2047க்குள்ள வந்து 1 ட்ரில்லியனும் அடையணும் அப்படின்ற ஒரு டார்கெட் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஃபண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சுதானே? அடுத்த போலாம் தானே. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னது, ஒரு டேட்டா மாதிரி. சரியா? 4வது நியூஸ் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியா வந்து இந்த எலக்ட்ரிசிட்டிலாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பார்த்தீங்களா? ப்ரொடியூஸ் பண்றதோட ஃபர்ஸ்ட் என்ன இருந்தா, நீ வந்து ஒரு ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வச்சா மட்டும்தான் வந்து உன்னை வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். புரிஞ்சுச்சா? எப்படி சொல்றதுன்னா வந்து டக்குன்னு வர மாட்டேங்குது. இப்போ வந்து ஒரு பைப்பே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பைப்ல இருந்து வாட்டர் வந்து வெளியே வருது. ஓகேவா? அதோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து அந்த அளவு எனக்கு தெரியல. லைக் வந்து இவ்வளவு வர மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அதோட கெப்பாசிட்டி. நீங்க வந்து இப்போ ஃபேனே எடுத்துக்கோங்களேன். ஃபேனோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்து அது வந்து அந்த ஸ்பீடு எனக்கு தெரியலையே. லைக் வந்து அதுல வந்து 1 2 3 இந்த மாதிரி கையில திருகுவீங்க பாத்தீங்களா? அந்த கடைசியா வந்து 5ல வைப்பீங்க பாத்தீங்களா? அதுதான் வந்து ஃபுல் ஸ்பீடு. அந்த ஃபுல் ஸ்பீடு தான் வந்து அந்த ஃபேனோட கெப்பாசிட்டி. அதே மாதிரி வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து லைக் வந்து நீ வந்து குளிர்காலத்துல வந்து என்ன பண்ணுவ, அதை வந்து 1ல வைப்ப, 2ல வைப்ப. இது வந்து அந்த காலத்துக்குரியது. ஓகேவா? ஆனா வந்து ஃபுல்லோட அதோட ஃபேனோட ஃபுல் கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வந்து 5ஆம் நம்பர்ல ஓடும் பாத்தீங்களா? அந்த ஸ்பீடு தான் வந்து அந்த ஃபேனோட ஃபுல் கெப்பாசிட்டி. இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா, அதே மாதிரி வந்து இந்தியாவில் இருக்க நியூக்ளியர் பவர் பிளான்ட், இந்தியாவில் இருக்க பவர் பிளான்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா? லைக் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டிலாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி வந்து இந்தியாவில் வந்து இப்போதைக்கு இருக்கிறதுல எவ்வளவு வந்து கெப்பாசிட்டி, ஃபுல் கெப்பாசிட்டி வந்து எவ்வளவு வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா 52,537 மெகாவாட். அதாவது கடந்த 10 மாசத்துல மட்டும் இந்த மாதிரி வந்து புதுசா வந்து பவர் பிளான்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா? அது வழியா வந்து இந்தியாவோட கெப்பாசிட்டி, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 52,537 மெகாவாட். சரியா? அதாவது பினான்சியல் இயர் 2026, அதாவது 26 பினான்சியல் இயர் வந்துச்சா? இதுல வந்து மொத்தம் எத்தனை மாசம் முடிஞ்சிருக்கு? பிப்ரவரினா வந்து 10 மாசம் முடிஞ்சிருச்சு. மார்ச் ஏப்ரல் இருக்கா 9 மாசம், 9ல இருந்து 10 மாசம் முடிஞ்சிருச்சு. சரியா? இப்ப என்ன சொல்றாங்க, இந்த 10 மாசத்துல மட்டும் நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளவு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா 52,537 மெகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? நான் ஒரு மாதிரி சொன்னேனே, டக்குன்னு எக்ஸாம்பிள் வரல. புரிஞ்சுச்சு தானே? கெப்பாசிட்டி வந்து 52,537 மெகாவாட். அதுக்காக நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியும் அவ்வளவு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம்னா கேட்டீங்கன்னா கிடையாது. நம்மளோட கெப்பாசிட்டி மட்டும் 52,537 மெகாவாட் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து இந்த மாதிரி ஒரு பினான்சியல் இயர்ல இந்த மாதிரி வந்து 52,000 வந்து இது வரைக்கும் வந்ததே இல்லை. இதுதான் ஹையஸ்ட் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. செகண்ட் ஹையஸ்ட் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா போன வருஷம் 34,054 மெகாவாட் வந்து வச்சிருப்போம். அதுதான் வந்து செகண்ட் ஹையஸ்ட். சரியா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த 52,537 மெகாவாட் சொன்னீங்கன்னா இதுல வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜி வழியா வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 75% வந்து ரினியூவபிள் எனர்ஜி வழியாவே வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி வந்து வச்சிருக்கோம் அப்படின்றதை சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்த விஷயம் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஓகே 75% ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லிட்டியா, கரெக்டா வந்து அதுல எது அதிகம் கேட்டீங்கன்னா இந்த சோலார் வழியா மட்டும் கிட்டத்தட்ட வந்து 39 ஜிகாவாட் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோமா. அதே மாதிரி வந்து இந்த இன்னொன்னு இருக்குமே, விண்ட் வழியா வந்து 4 ஜிகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஹைட்ரோ ப்ராஜெக்ட் வழியா வந்து ஒரு 3 ஜிகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி வந்து நம்மளோட கெப்பாசிட்டி வந்து இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த தெர்மல் வழியா வந்து 8.8 ஜிகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி நம்மளோட கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து இந்த 10 மாசத்துக்கு. ஓகேவா? மொத்தமா வந்து இந்தியாவோட கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 248 ஜிகாவாட் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஃபாசில் ஃபியூயல் வழியா மட்டும் இந்தியாவோட கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 248 ஜிகாவாட். அதே இது நான் ஃபாசில், அதாவது இந்த ரினியூவபிள் எனர்ஜி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது வழியா வந்து இந்தியாவோட கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 272. இது ரெண்டே ஆட் பண்ணுங்க எவ்வளவு? 521 சொச்சம் இருக்கும். சரியா? இந்தியாவோட மொத்த கெப்பாசிட்டி வந்து இப்ப வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 521 ஜிகாவாட் வந்து இருக்கு. அதுல வந்து நான் ஃபாசில் தான் அதிகம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? 272 ஜிகாவாட். அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து இந்த கிரீன் ஹைட்ரஜன் மிஷினை பத்தி சொல்லியிருப்பாங்க. இதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி வந்து அதுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. 2030க்குள்ள அடுத்த ஒவ்வொரு வருஷத்துலயும் இந்த மாதிரி வந்து 5 மில்லியன் டன்ஸ் கிரீன் ஹைட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கு. அதையும் இதுல வந்து ஒரு வாட்டி வந்து டச் அப் பண்ணிருப்பாங்க. புரிஞ்சிச்சு தானே? எல்லாமே டேட்டா தான். ஓகே தானே? புரிஞ்சிச்சா? ஓகே
ஓகே, அடுத்த ஒரு 3 நியூஸ் வந்து முக்கியமான நியூஸ். சரியா? எங்கேயாச்சும் புரியலன்னா சொல்லுங்க, நான் இதுவாகவே சொல்றேன். ஆர்பிஐ இருப்பான் பாத்தீங்களா, ஆர்பிஐ என்ன பண்ணிருப்பான்னு வந்து இந்த எல்பிஎஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கும். அந்த ஸ்கீம்ல வந்து சில பல மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னடா எல்பிஎஸ் ஸ்கீம்னு கேட்டீங்கன்னா அதை நான் கடைசியா சொல்றேன். சரியா? அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து சில பல பேசிக்லாம் தெரியணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சிடி ரேஷியோ அப்படின்னா என்ன தெரியணும். நல்லா நான் வச்சுக்கோங்க, சிடி ரேஷியோ. இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன், ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கோங்களேன். இப்போ திண்டுக்கல் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. சரியா? இந்த திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஏகப்பட்ட பேங்க்ஸ் வந்து இருக்கும். இப்ப என்ன சொல்றேன்னா வந்து லைக் வந்து இந்த திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பேங்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேங்க்ல வந்து மக்கள் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க பாத்தீங்களா. திண்டுக்கல்ல இருக்க எல்லா பேங்க்லயும் வந்து மக்கள் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அந்த டெபாசிட் பண்ற அமௌண்ட் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1000 கோடி. சரியா? பொறுமையா சொல்றேன், டெபாசிட் பண்ற அமௌண்ட் வந்து 1000 கோடி. அதுக்கப்புறம் வந்து இந்த பேங்க் வந்து மக்களுக்கு வந்து லோனா தருவாங்க பாத்தீங்களா, அந்த லோன் அமௌண்ட் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வந்து 300 கோடி. இப்போ வந்து இந்த சிஆர் ரேஷியோ, சிடி ரேஷியோ வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, சிடி ரேஷியோனா புரியுதா? சின்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் வந்து லோன் மக்களுக்கு வந்து லோன், பேங்க் வந்து லோன் தருது. அதாவது எவ்வளவு தருது? 300 கோடி லோன் தருது. ஒவ்வொரு 1000 கோடிக்கும் 300 கோடி வந்து லோன் வந்து தருது. இப்போ சிடி ரேஷியோ எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 30% அப்படின்றத சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சா? நீ டெபாசிட் பண்றதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து லோனா வந்து உனக்கே திருப்பி தராங்களோ அதை தான் வந்து சிடி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? ஒரு மாதிரி சொன்னேன்னு. உன் மொத்த டெபாசிட்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் லோன் தராங்களோ அதுதான் வந்து சிடி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. மொத்த டெபாசிட் எவ்வளோ? 1000 கோடி. அதுல எத்தனை கோடி லோன் கொடுத்துருக்காங்க? 300 கோடி லோன் கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து இப்போ வந்து இதோட சிடி ரேஷியோ எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 30% அப்படின்றத சொல்ல தெரியணும். ஓகே தானே? ஓகே, புரிஞ்சிச்சுக்கும் நம்புறேன். அடுத்த விஷயம் என்ன பண்றாங்கன்னா வந்து இப்பதான் நியூஸ்குள்ள வராங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுல உங்களுக்கு என்ன தெரியுது? மொத்தம் 1000 கோடி மக்கள் வந்து டெபாசிட் பண்ணிருக்காங்க. இந்த 1000 கோடியில வெறும் 30 கோடி தான் வந்து அங்க இருக்க மக்களுக்கு வந்து லோனா வந்து திருப்பி வந்து கொடுத்துருக்காங்க. அப்பனா என்ன தெரியுது? மிச்சம் ஒரு 70 கோடியை வந்து இவன் வந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கோ இல்ல வேற ஒரு ஸ்டேட்டுக்கோ வந்து கொடுத்துருக்கான் அப்படின்றதுதான் விஷயம். இப்ப என்ன பண்றாங்க, ஆர்பிஐ சில பல ரூல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வராங்க. என்ன ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்கன்னா, இந்த ரூரலு, செபி அர்பனு, இந்த மாதிரி ஏரியால இருக்க பேங்க்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஏரியால இருக்க பேங்க் கண்டிப்பா அவனோட சிடி ரேஷியோ வந்து 60% வந்து மெயின்டைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்துக்கோங்க. இந்த ரூரலு, இந்த செமி அர்பனு, இந்த ஏரியால இருக்க பேங்க்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவன் வந்து அவனோட சிடி ரேஷியோ வந்து 60% வந்து மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு அர்த்தம் புரியுதா? லைக் வந்து நீ வந்து 100 ரூபா வந்து மக்கள்கிட்ட வந்து வாங்கினேன்னு வச்சுக்கோங்க, டெபாசிட் வழியா வாங்கினேன்னா அதுல 60 ரூபாவை அதே மக்களுக்கு வந்து நீ வந்து லோனா வந்து தரணும். ஓகே தானே? புரியுது தானே? முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானா 100 ரூபா வாங்கிட்டானா 30 ரூபா லோனை கொடுத்துட்டு மிச்சம் 30 ரூபா இந்த பெரிய சிட்டிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து பிரிச்சு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்ப அதெல்லாம் கிடையாது. நீ எந்த இடத்துக்கு வந்து நீ வந்து டெபாசிட் வழியா காசு வாங்குறியோ அதே மக்களுக்கு இருந்தா நீ வந்து லோன் வந்து தரணும். அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீ கண்டிப்பா இந்த ரூரல் செபி அர்பனா இருந்தீங்கன்னா அங்க இருக்க பேங்க் வந்து இந்த சிடி ரேஷியோ வந்து கண்டிப்பா வந்து 60% வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒருவேளை மெயின்டைன் பண்ணாட்டி, அதாவது உன்னோட சிடி ரேஷியோ வந்து 60% மெயின்டைன் பண்ணுமா, 60% மெயின்டைன் பண்ணாம 40ல இருந்து 60% வந்து மெயின்டைன் பண்ணினா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வந்து ஒரு கமிட்டி மாதிரி, அந்த கமிட்டியோட பேர் பார்த்துக்கோங்க, டிஸ்ட்ரிக்ட் கன்சல்டேட்டிவ் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி. அந்த கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவேன். சரியா? அந்த கமிட்டி என்ன பண்ணுவானா வந்து அங்க இருக்க பேங்க்ல ஏன்பா இந்த மாதிரி வந்து லெண்டிங், அதாவது நீ கொடுக்குற அமௌண்ட் வந்து குறைஞ்சிச்சு, இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்பாங்க. சரியா? நீ வந்து கரெக்டா வந்து பதில் சொல்லணும். உன்னால வந்து பதில் சொல்ல முடியலன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து லைக் வந்து தண்டனைகள் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டாவது விஷயம். ஓகேவா? ஒருவேளை என்ன சொன்னேன், 40ல இருந்து 60 முடி இருந்துச்சுன்னா இப்படி, ஒருவேளை 40 கீழே வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவேன்னா வந்து ஒரு ஸ்பெஷல் சப் கமிட்டி வந்து நான் வந்து ஃபார்ம் பண்ணுவேன். அது வந்து போன கமிட்டியோட மானிட்டர் பண்றது வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கும், உன்னோட வந்து கேள்வி கேட்கறது வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை 20 கீழே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்க கேட்டகரி இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்றாங்க. அந்த கேட்டகரியில என்ன பண்றாங்கன்னா வந்து கண்டிப்பா லைக் வந்து எப்படி சொல்றது, ஹெவி பனிஷ்மெண்ட் மாதிரி அங்க இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து எப்படி சொல்றது, இது வந்து ரொம்ப வந்து 20% கீழே வந்து போயிருக்கு, நீ காசை வச்சு என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, இந்த மாதிரி கேள்வியை கேட்டு என்ன பண்ணுவாங்க வந்து சில பல விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த ரோடு போடுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்றது, எல்லா விஷயத்தையும் நீ வந்து பண்ணணும். அப்படி பண்ணாதான் வந்து உனக்கு வந்து காசு தேவைப்படுமா, அப்போ வந்து நீ வந்து காசு கொடுத்து தானே ஆகணும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா வந்து ஸ்பெஷல் கேட்டகரி கீழே வந்து கொண்டு வராங்க, பிலோ 20% அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருக்கானா வந்து டயர் 5 டயர் 6ன்னு சொல்லுவாங்க. அது என்னடா டயர் 5ன்னு கேட்டீங்கன்னா வந்து உன்னோட
இப்போ வந்து நீ ஒரு ஊர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஊர் உள்ள பாப்புலேஷன் வந்து 5000 கீழேயா மேலேயான்னு தெரியலையா. எங்கேயோ போட்டிருப்பானே அது. ஓகே, இந்த 5000 6000 இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து உங்க ஊர் ஒரு பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து டயர் 5ல வந்து வரும். அதே இது இந்த பாப்புலேஷன் வந்து இந்த 2000 3000 இந்த மாதிரி சொச்சம் இருந்துச்சுன்னா வந்து உங்களோட ஊர் வந்து டயர் 6 கீழே வந்து வரும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேங்க் வந்து புதுசா வந்து பிரான்ச்சை வந்து ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுல 25% வந்து டயர் 5லயும் டயர் 6லயும் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? இவ்வளவுதான் மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே தானே? எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா அந்த நியூஸ்? ஓகே, இப்போ வந்து அந்த அந்த ஸ்கீம் பாத்துக்கோங்க. LBS அப்படின்றத அந்த ஸ்கீமோட பேரு, லீட் பேங்க் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கீம்ல தான் வந்து இந்த மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னடா லீட் பேங்க் ஸ்கீம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, 1969ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் லீட் பேங்க்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு பேங்க் வந்து லீட் பேங்க் மாதிரி இருக்கும். ஓகேவா? லைக் என்ன சொல்றது, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து திண்டுக்கல்ல வந்து ஒரு SBI வந்து லீட் பேங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மத்த எல்லா பிரான்ச்சஸை வந்து கோஆர்டினேட் பண்றது. ஓகேவா? அந்த பேங்க் வந்து எவ்வளவு வந்து லெண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி விஷயத்த வந்து மானிட்டர் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி விஷயத்த பண்றதா வந்து லீட் பேங்க்னு சொல்லுவாங்க. இதுக்காக வந்து ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, LBS அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேரு. எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்றது முக்கியம். 1969ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நான் மானிட்டர் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்னா அதுக்காக வந்து சில பல அவங்க பேர் பார்த்துக்கோங்க. ஒரு லீட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் அப்படின்னு ஒரு மேனேஜர் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இருப்பாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து லீட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தவர் இருப்பாரு. அதே மாதிரி வந்து நபார்ட்ல வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து இருப்பாங்க இந்த மானிட்டர் பண்றதுக்காக. வழங்குச்சு தானே? இந்த ஸ்கீமை தான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து போலாம் தானே? ஓகே, அடுத்த நிமிஷம் முக்கியமானதுதான். இதை பத்தி ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதே தான். சரியா? உங்களுக்கு வந்து இந்த அசோசியேஷன் என்னன்னு தெரியும். எப்படி சொல்றது, ஒரு கம்பெனியோ எடுத்துக்கோங்களேன், ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வந்து வாங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை தான் வந்து அசோசியேஷன் சொல்லுவாங்க. இந்த வாங்குறதுக்கு வந்து காசு வந்து தேவைப்படுமா? லைக் வந்து 2 கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், AB அப்படின்னு ஒரு 2 கம்பெனி இருக்கு. இப்ப A அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து B அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து வாங்குறதுக்கு வந்து ஒரு 1000 கோடி வந்து தேவைப்படுதா? இந்த 1000 கோடி வந்து பேங்க் வந்து தராம பாத்தீங்களா, பினான்ஸ் மாதிரி தராம பாத்தீங்களா, அதை தான் வந்து அசோசியேஷன் பினான்சிங் சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? அசோசியேஷன் தான் தெரியும், அது என்ன அசோசியேஷன் பினான்சிங்னா புரிஞ்சுச்சா? லைக் வந்து வாங்குறதுக்காக காசு தரது தான் வந்து அசோசியேஷன் பினான்சிங். ஓகே, இப்போ வந்து இந்த நியூஸ்க்குள்ள வாங்களேன். இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து இது ஆல்ரெடி நம்ம வந்து அக்டோபர் மாசம் படிச்சிருப்போம். அதுல வந்து இப்போ வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வராங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து இதுக்காக வந்து லைக் வந்து இந்த அசோசியேஷன் பண்றதுக்காக வந்து ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்து நீ வந்து லோன் தரேன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க்குக்கு சில பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேங்கோட மொத்த கேபிட்டல்ல 10% மட்டும்தான் வந்து நீ வந்து அவனுக்கு வந்து அசோசியேஷனுக்காக வந்து லோன் வந்து தரணும். புரிஞ்சுச்சா? உன்னோட மொத்த கேபிட்டல்ல அந்த டயர் 1 கேபிட்டல் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல வெறும் 10%, அதிகபட்சம் வந்து 10% மட்டும் தான் வந்து லோன் வந்து தர முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு முன்னாடி நம்ம படிச்சது அக்டோபர் மாசம். சரியா? இப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த 10% 20% வந்து மாத்திருக்காங்க. இது முதல் விஷயம். சரியா? அடுத்து 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப அதே கம்பெனிக்கு வந்துருங்களேன். ஒரு கம்பெனி ஏ அப்படின்ற ஒரு கம்பெனி B அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து வாங்குது. 1000 கோடி கொடுத்து வந்து வாங்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பேங்க்ட வந்து லோன் கேட்டு வந்து வந்திருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவன் வந்து 1000 கோடி கேட்டு லோன் வந்து கேட்டு வந்து வாங்கினானா மொத்த அசோசியேஷன் எவ்வளவு? 1000 கோடியா? இல்ல வந்து நீ 1000 கோடியும் லோனா வந்து கொடுத்துட கூடாது. என்ன சொல்லியிருக்காங்க வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 70% நல்லா வச்சுக்கோங்க, அதாவது 700 கோடி முடியும் நீ வந்து லோனா வந்து தரலாம் பேங்க். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை வந்து மாத்திருக்காங்க, 70ல இருந்து 75% வந்து மாத்திருக்காங்க. இது 2வது விஷயம். 2வது விஷயம் புரிஞ்சுச்சா? ஆல்ரெடி பார்த்ததுதான். இதுதான் 70ல இருந்து 75 மாத்திருப்பாங்க, முன்னாடி 10ல இருந்து 20 மாத்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு சொல்லியிருப்பாங்க வந்து இதுல எந்தவித மாற்றங்களும் இருக்காது. அதாவது இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இப்போ உதாரணத்துக்கு அதே கம்பெனியே எடுத்துக்காங்க, இந்த கம்பெனியை வந்து ஒரு 300 கோடி வந்து லோன் கேட்டு வந்து வரான், அதாவது கடன் கேட்டு வந்து வரானா, அவனோட ஈக்விட்டி அதாவது அவனோட சொத்து இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து குறைஞ்சது 100 கோடியாச்சும் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து அவனுக்கு வந்து லோன் தரணும். புரிஞ்சுச்சா? அவன் இப்போ வந்து அந்த ஏ அப்படின்ற ஒரு கம்பெனியோட இந்த ஈக்விட்டி வந்து ஒரு 100 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அதிகமா வந்து நீ வந்து அதிகபட்சம் எவ்வளவு லோன் தர முடியும்னா 300 கோடி தான் தர முடியும். சரியா? இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 3:1 வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுவும் புரிஞ்சுச்சா? இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான், இன்னும் 2 விஷயம் வந்து ஓகே தானே?
ஓகே, அடுத்து வந்து நாலாவது விஷயம் பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த லிஸ்டட் கம்பெனிஸ் அன்லிஸ்டட் கம்பெனிஸ்லாம் தெரியும்ல, லைக் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து லிஸ்டட் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல லிஸ்ட் ஆகாத கம்பெனில வந்து அன்லிஸ்டட் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து இந்த அக்வசிஷன் ஃபினான்சிங் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து லிஸ்டட் கம்பெனிஸ் மட்டும் தான். லைக் வந்து ஒரு கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனா மட்டும்தான் வந்து அவனுக்கு வந்து லோன் தர மாதிரி பேங்க்ல இருந்து. அந்த அன்லிஸ்டட் கம்பெனிஸ்க்குலாம் வந்து லோன் வந்து தர மாட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து அதுல மாற்றங்கள் கொண்டு வராங்க. இனிமே வந்து நீ வந்து அன்லிஸ்டட் கம்பெனிஸ்க்கும் வந்து லோன் வந்து தரலாம். ஆனா வந்து சில பல கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கானா வந்து அந்த மாதிரி அன்லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த அன்லிஸ்டட் கம்பெனிஸோட நெட்ஒர்த் வந்து 500 கோடியாச்சும் இருக்கணும். அவன் வந்து கடைசி 3 வருஷம் வந்து அவன் வந்து அவனோட கம்பெனி வந்து கண்டிப்பா வந்து ப்ராஃபிட்ல தான் வந்து போயிருக்கணும். அதே மாதிரி வந்து இந்த கிரெடிட் ரேட்டிங் கம்பெனிலாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரேட்டிங் வந்து அட்லீஸ்ட் வந்து பிபிபி ஆச்சும் இருக்கணும். ஓகேவா, அதுக்கு மேல இருக்கலாம். ஆனா வந்து அட்லீஸ்ட் வந்து பிபிபி தானே, அது எங்கேயோ இருக்குமே, அந்த பாத்துக்கோங்களேன், அந்த பிராக்கெட்ல இருக்கு பாத்தீங்களா, பிபிபி ஒரு மைனஸ் மாதிரி போட்டிருக்காங்க, இல்லைன்னா வந்து அதுக்கு அபோவா இருக்கணும். ஓகேவா, இது வந்து நாலாவது விஷயம். அடுத்த விஷயம், அஞ்சாவது விஷயம் என்ன வந்து மாத்திருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து என் கையில வந்து ஒரு ஷேர், நான் வந்து ஒரு கம்பெனி வந்து வச்சிருக்கேன். என் கம்பெனி வந்து நான் வந்து ஒரு கம்பெனி வந்து வச்சிருக்கேன், சரியா. என் கையில வந்து ஒரு ஷேர் ஒன்று இருக்கு, சரியா. நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து அவசரமா வந்து ஒரு 10 கோடி தேவைப்படுது. நான் வந்து இப்போ வந்து நீங்க வந்து தங்க நகையை வந்து அடமானம் வச்சு வந்து காசு வந்து வாங்குவீங்களா, அதே மாதிரி வந்து என்னோட ஷேரை வச்சு நான் அடமானம் வச்சு வந்து நான் வந்து காசு வந்து வாங்கலாம். இந்த மாதிரி அடமானம் வச்சு ஷேர் அடமானம் வச்சு காசு வந்து வாங்குறேன் பாத்தீங்களா, அது வந்து முன்னாடி வந்து அதிகபட்சம் வந்து எவ்வளவு வந்து வாங்க முடியும்னா 20 லட்சம் தான் வாங்க முடியும். ஓகேவா, இப்போ வந்து அது வந்து 1 கோடியா வந்து மாத்திருப்பாங்க. இது ஆல்ரெடி படிச்சது. அதே மாதிரி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் அவனை ஷேரை ரிலீஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த வழியா வந்து நான் வந்து ஷேரை வாங்கணும்னு நினைச்சேன்னா அதுக்கு வந்து நான் வந்து பேங்க்ல வந்து லோன் கேட்டு போனேன்னா முன்னாடி வந்து எனக்கு வந்து அதிகபட்சம் எவ்வளவு லோன் தருவாங்கன்னா 10 லட்சம் முடியும் தான் லோன் வந்து தருவாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அதை வந்து 1 கோடியா வந்து மாத்திருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா, கடைசியா 2 சொன்னேன் பாத்தீங்களா, இது ஆல்ரெடி நம்ம படிச்சது. அதுல எந்த வித மாற்றங்களும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது எல்லாமே எப்ப எஃபெக்ட் வருதுன்னா ஏப்ரல் 1 2026 வந்து எஃபெக்ட் வருது அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா, புரிஞ்சுச்சா? யாரோ ஒரு ஆளை காணோம், யாருன்னு தெரியல. ஓகே ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்ட், சரியா. இதை பத்தி நம்ம அடிக்கடி வந்து படிப்போம். நான் மேலாப்ல மட்டும் சொல்லிடுறேனே. இப்ப என்ன பண்றாங்க, ஆல்ரெடி சொன்னதுதான். இப்போ வந்து ஒரு மாலை வந்து கட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாலை கட்டுறதுக்கு வந்து ஒரு 1000 கோடி தேவைப்படுதுன்னா இவன்ட்ட வந்து அந்த காசு வந்து இருக்காது. ஓகேவா, இப்ப என்ன பண்ணுவானா, இந்த ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெஸ்ட் அப்படின்னு ஒருத்தன் இருப்பாங்க. அவன்கிட்ட வந்து இந்த கம்பெனிக்காரன் லைக் வந்து அந்த மாலை கட்டணும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா, அவன் வந்து அவன்கிட்ட வந்து வருவாங்க. அவன் என்ன சொல்லுவானா வந்து இந்த ரியல் எஸ்டேட் பேர் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்ட் இருக்கான் பாத்தீங்களா, இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதோட மொத்த ப்ராஜெக்டோட வேலை எவ்வளோ, 1000 கோடியா. இந்த 1000 கோடியை வந்து என்ன பண்ணுவானா வந்து பிரிப்பாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா வந்து 10 லட்சமா வந்து பிரிப்பாங்க. 1000 கோடியில எத்தனை 10 லட்சம் இருக்கும், 10 ஒரு 10,000 இருக்குமா. கரெக்டா இருந்துச்சுன்னா விட்டுருங்க, தப்பா இருந்துச்சுன்னா ஆராய்ச்சி பண்ணாதீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கா, சரியா. இந்த 1000 கோடியை வந்து ஒரு 10,000 10 லட்சமா வந்து பிரிப்பாங்க. ஓகேவா, இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இன்வெஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த 10,000 இன்வெஸ்டருக்கு வந்து இந்த 10 லைக் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பத்திரம் மாதிரி வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. இந்த இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க, இந்த 10,000 இன்வெஸ்டர் ஒவ்வொரு இன்வெஸ்டரும் இந்த 10 லட்சம் உடைய ஒரு பத்திரத்தை வந்து வாங்கி வச்சுக்கிடுவாங்க. இப்ப இதனால வந்து அவங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து எதுவுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 10,000 இன்வெஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட வந்து இந்த காசை வந்து வாங்கிட்டு மொத்தம் 1000 கோடிக்கு வந்து கிடைச்சிருமா, அந்த 1000 கோடி வச்சு வந்து இவன் வந்து பெருசா வந்து அந்த மாலை வந்து கட்டிடுவான். கட்டிட்டு அதை வந்து வாடகைக்கு வந்து விடுவாங்க. வாடகை வந்து கிடைக்கும் பாத்தீங்களா, கிடைக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதுல வந்து இந்த மெயின்டெனன்ஸ் செலவை மட்டும் எடுத்துட்டு மிச்சம் இருக்க காசு லைக் வந்து ஒரு 900 கோடி வந்து ஒரு மாசத்துக்கு வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 900 கோடியை இந்த 10,000 பேருக்கு வந்து பிரிச்சு வந்து கொடுப்பாங்க மாசம் மாசம். ஓகேவா, இதுதான் வந்து உங்களுக்கு வந்து லாபம். இப்படிதான் வந்து இந்த ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெஸ்ட் வந்து வேலை செய்யும், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்ட் வந்து வேலை செய்யும். புரிஞ்சுச்சா? நான் ஆல்ரெடி பார்த்ததுதான், அதான் மேலாப்புல சொன்னேன். மத்தவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சா, இல்ல எனக்கு புரியல ஃபுல்லாவே சொல்லுடா அப்படின்னு இருக்கீங்களா? ஹலோ.
இருக்கீங்களா யாராச்சும்? ஓகே, இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். 1000 கோடி இருக்கா, 1000 கோடியை வந்து 10,000 இன்வெஸ்டருக்கு வந்து பிரிச்சு தராங்க. ஆனா வந்து இந்த 10,000 இன்வெஸ்டர்ல எப்படி சொல்றது, ஒரு பற்றாக்குறை இருந்தது. ஒரு 10,000 பேர்ல ஒரு 9,000 இன்வெஸ்டர் மட்டும் தான் வந்து வாங்குறதுக்கு வந்து ரெடியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் இருக்க வந்து அமௌண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து பற்றாக்குறை இல்ல. 1000 கோடியில வந்து 900 கோடி வந்து கிடைச்சிருக்கு, மிச்சம் ஒரு 100 கோடி தேவைப்படுதுன்னா இவன் வந்து எங்க போவான்னா டைரக்டா அந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இருப்பான் பாத்தீங்களா, அவன் டைரக்டா எங்க போவான்னு கேட்டீங்கன்னா வந்து பேங்க்குக்கு தான் வந்து போவாங்க. இப்ப என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்து பேங்க்குக்கு வந்து வராங்களா, அவங்களுக்கு வந்து பேங்க்காரே வந்து லோன் தருவாங்களா, அந்த லோன் தர்றதுல வந்து சில பல மாற்றங்கள் வந்து ஆர்பிஐ வந்து பண்ணிருக்காங்க. லைக் வந்து ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க பேங்க்ட்ட. என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுக்கு வந்து லோன் தரணும்னு வச்சீங்கன்னா உன்னோட கேபிட்டல், இந்த டயர் 1 கேபிட்டல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கேபிட்டல்ல அதிகபட்சம் வந்து 10% மட்டும் தான் வந்து உன்னால வந்து லோனா வந்து தர முடியும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, என்கிட்ட இருந்து ஒரு 10% வந்து வாங்கிட்டு வந்து போயிருக்காங்க. அதுவும் அவனுக்கு பத்தலைன்னா அடுத்த பேங்க் வந்து ஒரு 10% வந்து வாங்குவாங்க. அதுவும் பத்தலைன்னா அடுத்த பேங்க் வந்து ஒரு 10% வந்து வாங்குவாங்க. இந்த மாதிரி வாங்கிட்டே போலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுவும் என்ன சொல்லியிருக்காங்க வந்து அதிகபட்சம் வந்து மொத்த லோன்ல 49% தான் வந்து எல்லா பேங்க்கும் சேர்ந்து வந்து கொடுக்க முடியும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி, அந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து கேட்டோன்னே லோன் வந்து கொடுத்துருவான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சரியா? அந்த மாதிரி கேட்கிற ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆன கம்பெனியா இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி வந்து செபிட்ட வந்து உரிமையா செபிட்ட வந்து லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ஆப்ரேஷன்ல வந்து குறைஞ்சது 3 வருஷமாச்சும் இருக்கணும். அதே மாதிரி வந்து அவன் பேர்ல வந்து எந்தவித ரெகுலேஷன் கம்ப்ளைண்ட்டும் வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் வந்து அவனுக்கு வந்து லோன் தரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது மூணாவது விஷயம். அடுத்து நாலாவது விஷயம் என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து அதே அவன் கம்பெனி எடுத்துக்காங்க, அந்த REIT அவன் வந்து ஒரு 5,000 கோடி வந்து லோன் வந்து வாங்குறான்னா வந்து இந்த புல்லட் ரீபேமெண்ட் சொல்லுவாங்க. என்ன சொல்லியிருப்பானா, ஒரு 5 வருஷத்துல வந்து நான் இந்த காசை வந்து திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 5,000 கோடி வந்து வாங்குறானா, முதல் 4 வருஷம் வந்து அவன் வந்து எந்த காசும் வந்து கொடுக்க மாட்டாங்க. 5வது வருஷத்துல வந்து பல்கா வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதாவது வாங்க 5,000 கோடியும் 5வது வருஷத்துல வந்து திருப்பி வந்து கொடுப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த புல்லட் ரீபேமெண்ட் வந்து இனிமே வந்து கிடையாது, இந்த மாதிரி லோன் வந்து வாங்குறவங்களுக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது 4வது விஷயம். சரியா? 5வது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க வந்து நீ வந்து காசுலாம் கொடுக்குற ஓகே, ஆனா வந்து நீ கொடுக்குற காசை அவன் கரெக்டா மால் கட்டுறதுக்கு தான் யூஸ் பண்றானா இல்லையா அப்படின்றத வந்து நீ வந்து கண்டிப்பா வந்து மானிட்டர் வந்து பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? 5 வித மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் வந்து எப்பல இருந்து எஃபெக்ட் வரும் பாத்துக்கோங்க. ஜூலை 1, 2026 இருந்து எஃபெக்ட் வருது. இப்போதைக்கு இந்தியாவில வந்து எத்தனை இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து இருக்காங்கன்னா ஒரு 5 பேர் வந்து இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த 5 பேரையும் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டிபிஎஸ் பேங்க் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? அதாவது சவுத் ஈஸ்ட் ஏசியாலே லார்ஜஸ்ட் பேங்க் எதுன்னு கேட்டீங்கன்னா டிபிஎஸ் பேங்க் அப்படின்றதுதான் உங்களுக்கு தெரியும். இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து டிபிஎஸ் பேங்க் வந்து புதுசா ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஏஜென்ட் இனிஷியேட்டிவ் பேமெண்ட் அப்படின்னா என்ன தெரியணும். உதாரணத்துக்கு என்ன சொல்றேன், நீ அமேசான்ல வந்து ஒரு பொருளை வந்து பாக்குற, ஒரு லேப்டாப்பே பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு லேப்டாப் தேவைப்படுது, அமேசான்ல வந்து லேப்டாப் வந்து பாக்குறீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் வந்து அந்த லேப்டாப் வந்து ஸ்பெக் எல்லாம் வந்து பாப்பீங்க, ஸ்பெக் பாப்பீங்க, பிரைஸ் பாப்பீங்க, எல்லாமே பிடிச்சி போச்சுன்னா வந்து நீங்க வந்து அதை வந்து பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட்டோ இல்ல ஆஃப்லைன் பேமெண்ட்டோ வந்து பண்ணி வந்து அந்த லேப்டாப் வந்து வாங்கிடுவீங்களா? இது எல்லா விஷயத்தையும் நீங்க தான் வந்து பண்ணுவீங்க. ஆனா வந்து இந்த ஏஜென்ட் இனிஷியேட்டிவ் பேமெண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு லேப்டாப் வந்து தேவைப்படுது. நான் வந்து என்ன பண்ணுவேன், ஏஐ அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவேன், இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து லேப்டாப் தேவைப்படுது, எனக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்டா வந்து ஒரு லேப்டாப் வந்து வாங்கி கொடு அப்படின்றது மட்டும் தான் சொல்லுவேன். ஓகேவா? அந்த லேப்டாப்பே அந்த ஏஐ அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவான்னா அவனே அந்த அமேசானை ஓபன் பண்ணிட்டு அந்த அமேசான்ல வந்து இந்த ஃபில்டர் மாதிரி வந்து போடுவாங்க. இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்ல வந்து ரேட்டிங்கு, பிரைஸ் அதை பேஸ் பண்ணி வந்து அவனே வந்து ஒரு பெஸ்டான ஒரு லேப்டாப் வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. செலக்ட் பண்ணி இந்த பேமெண்ட்டும் அவனே, அதாவது இந்த ஏ அசிஸ்டன்ட் பாத்தீங்களா, அவனே வந்து பண்ணிடுவாங்க. நீ எந்த வித விஷயமும் பண்ண தேவையில்ல. ஓகேவா? இதைதான் வந்து ஏஜென்ட் இனிஷியேட்டிவ் பேமெண்ட் சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றாங்க, இந்த ஏஜென்ட் இனிஷியேட்டிவ் பேமெண்ட் இதுக்காக 2 பேர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க, டிபிஎஸ் பேங்கும் விசாவும் தான் சேர்ந்து சைன் பண்ணியிருக்காங்க. எது கீழே வந்து இந்த பண்ண போறாங்கன்னு பாத்துக்கோங்க, விசா இன்டெலிஜென்ட் காமர்ஸ் கீழே தான் இந்த விஷயத்த வந்து பண்ண போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சா?
என்ன விஷயத்துக்காக யார் எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்கன்றது. இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த ஏஜென்ட் இனிஷியேட்டிவ் பேமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுக்காக டிபிஎஸ் பேங்க் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. எந்த ஊர்லயும் பாத்துக்கோங்க, ஏசியா பசிபிக்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை யார் பண்றாங்கன்னா டிபிஎஸ் பேங்க் தான் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வேற எதுவும் அதுல இருக்காது. அதுக்கடுத்த விஷயம் என்ன பண்ணிருப்பாங்க வந்து ஆர்பிஐ வந்து ஒரு 5 பேருக்கு வந்து பெனால்ட்டி வந்து போட்டிருப்பாங்க. மொத்தமா எவ்வளவு போட்டிருப்பாங்க பாத்துக்கோங்க, 1.35 கோடி வந்து பெனால்ட்டி வந்து போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து 3 வந்து பேங்க், 2 வந்து என்பிஎஃப்சின்னு நினைக்கிறேன். 2 எது அது போறப்ப பாத்துக்கலாம். சரியா, மொத்தம் வந்து 3 வந்து பேங்க். ஃபர்ஸ்ட் என்ன பேங்க் கேட்டீங்கன்னா வந்து சிஎஸ்பி பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க். இதுக்கு எத்தனை லட்சம் வந்து போட்டிருக்காங்கன்னா 63.6 லட்சம் வந்து போட்டிருக்காங்க. எதுக்காக போட்டிருப்பாங்கன்னா வந்து இந்த கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ஒழுங்கா வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இதுக்கு வந்து ஒரு 32.5 லட்சம் வந்து ஃபைன் வந்து போட்டிருப்பாங்க. இவன் வந்து என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த கேவிசி சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கோல்மார்க் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. அடுத்த 3வது விஷயம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த டிசிபி பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க், அவனுக்கு வந்து 29.6 லட்சம் வந்து ஃபைன் வந்து போட்டிருப்பாங்க. இவனுக்கு எதுக்காக ஃபைன் வந்து போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த கோல்டு லோன்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இஷ்யூ பண்றது வந்து சில பல பிரச்சனைகள் இருக்கும், அதுக்காக ஃபைன் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஐஐஎஃப்எல் அப்படின்ற ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி. ஓகேவா, அவனுக்கு வந்து எதுக்காக ஃபைன் வந்து போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா எவ்வளவு ஃபைன் போட்டிருக்காங்க, 5.3 லட்சம் வந்து ஃபைன் வந்து போட்டிருக்காங்க. எதுக்காக அந்த ஃபைன் வந்து போட்டிருப்பானா வந்து அந்த அசட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஒழுங்கா வந்து பண்ணிருக்க மாட்டாங்க, அதுக்காக ஃபைன் போட்டிருப்பாங்க. கடைசி அந்த பினான்ஸ் கம்பெனிக்கு வந்து ஃபைன் போட்டிருப்பானா நாவி அப்படின்ற ஒரு பினான்ஸ் கம்பெனிக்கு வந்து ஃபைன் வந்து போட்டிருப்பாங்க. இவனுக்கு எவ்வளவு போட்டிருப்பானா வந்து 3.80 லட்சம் வந்து ஃபைன் வந்து போட்டிருக்காங்க. இவனுக்கு எதுக்காக ஃபைன் வந்து போட்டிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து எங்கேயோ போட்டிருப்பானே, இந்த ரெக்கவரி இந்த லோன் ரெக்கவரி ஏஜென்ட்லாம் இருப்பான் பாத்தீங்களா, அதுல சில பல இஷ்யூலாம் இருக்கும், அதுக்காக ஃபைன் வந்து போட்டிருப்பாங்க. வழங்குச்சு தானே, புரிஞ்சிச்சு தானே, அடுத்து போலாம் தானே. 5 பேருக்கு ஃபைன் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து 2 பேர் எம்ஓஐ சைன் பண்ணிருப்பாங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க, சிடாட்டும் ராஷ்டிரிய ரக்ஷா யூனிவர்சிட்டி வந்து எம்ஓஐ வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா, எதுக்காக சைன் பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்க, இந்த மாதிரி வந்து சைபர் செக்யூரிட்டிக்கும் டெலிகாமையும் வந்து எப்படி சொல்றது, புரிஞ்சிச்சு தானே, இந்த சைபர் செக்யூரிட்டியும் டெலிகாம்லயும் வந்து 2 பேர் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக சைன் பண்ணிருக்காங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க, சிடாட் ஒன்னு, ராஷ்டிரிய ரக்ஷா யூனிவர்சிட்டி அவங்க ஒன்னு. ஓகேவா, வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு வச்சுக்கலாம் வந்து இதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து ஒரு இனோவேஷன் கம் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து கொண்டு வராங்க. எங்க கொண்டு வரான்னு பாத்துக்கோங்க, இந்த ராஷ்டிரிய ரக்ஷா யூனிவர்சிட்டியில வந்து கொண்டு வராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம வந்து இந்த ட்ரை நெத்ரா பத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். எது என்ன வந்து பார்த்திருப்போம் கேட்டீங்கன்னா வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட சொல்யூஷன்லாம் இருக்கும் பாத்தீங்களா. உதாரணத்துக்கு எப்படி சொல்றது, இப்போ வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து சஸ்பிசியஸா இப்போ வந்து என்ன சொல்றது, என் பேக்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை முன்னாடியே வந்து அலாட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி வந்து அவங்க எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து யார் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா இந்த ட்ரை நெத்ரா இருப்போம் பாத்தீங்களா, அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. அதையும் டெவலப் பண்ண போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து ஒருத்தவங்க கூட வந்து எம்ஓ வந்து சைன் பண்றாங்க. யார் கூட சைன் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, கேலக்ஸி ஐ கூட வந்து சைன் பண்றாங்க. கேலக்ஸி ஐன்றது வந்து ஒரு ஸ்டார்ட் அப், ஐஐடி மெட்ராஸோட ஒரு ஸ்டார்ட் அப். எதுக்காக இந்த விஷயத்த வந்து சைன் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கேலக்ஸி ஐயோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த எர்த் அப்சர்வ் பண்றது, அதோட டேட்டா எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்றது வந்து கேலக்ஸி ஐயோட வேலை. இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றேன், இந்த கேலக்ஸி ஐ வந்து ஒரு கேமரா வந்து கேமரா வழியா ஒரு இமேஜ் வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வேகமா சொல்றேனோ, புரியுது தானே. இந்த கேலக்ஸி ஐ என்ன பண்றாங்கன்னா ஒரு கேமரா வழியா வந்து ஒரு சேட்டலைட்டோட இமேஜையோ இல்லைன்னா வந்து ஒரு புதுசா வந்து ஒரு பவர்ஃபுல் கேமராவையோ கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து அவங்க வந்து விற்கணும். லைக் வந்து மத்த ஆள்கிட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணா மட்டும் போதுமா? புரியலையா நிதிஷ்? கையில இருக்கீங்க அவங்க எங்க புரியல? ஓகே தானா இல்ல, கரெக்டா புரியுதா இல்லையா? ஓகே, நம்ம ஸ்லோவா இல்ல, அது முடியவே பேங்கிங் நியூஸ் முடியவே 40 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு பார்த்தேன். சரி விடுங்க.
இப்ப என்ன பண்றாங்க வந்து 2 பேரை வந்து எம்ஐ சைன் பண்றாங்க. யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அவனும் கேலக்ஸி ஐ வந்து சைன் பண்றாங்க. இந்த கேலக்ஸி ஐயோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து புதுசா வந்து ஒரு கேமரா, ஒரு பவர்ஃபுல் கேமராவே கண்டுபிடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து அவன் வந்து விற்கணும். ஓகேவா, ப்ரொடியூஸ் பண்ணிட்டா கண்டிப்பா வந்து விற்கணும் பாத்தீங்களா. இவனுக்கு வந்து ஆனா வந்து கான்டாக்ட்லாம் இருக்காது. யார்கிட்ட வந்து விற்கணும், யார்கிட்ட வித்தா நான் வந்து நல்லா விலை போகும் அப்படிலாம் வந்து இவனுக்கு வந்து கான்டாக்ட் வந்து கிடையாது. இப்ப என்ன பண்றாங்க, அதுக்காக தான் வந்து இந்த நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் கூட வந்து சைன் பண்றாங்க. இவன் என்ன பண்ணுவான்னா இந்த நியூ ஸ்பேஸ் அந்த ஏஜென்டோட இந்த நியூ ஸ்பேஸ்க்கு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து தெரியுமா. அந்த ஏஜென்டோட பேர்லாம் வந்து லைக் வந்து இப்போ வந்து ஒரு கேமராவே யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா இந்த மாதிரி வந்து அவன்கிட்ட சொல்லுவாங்க. இந்த பார்ப்பா இவங்களுக்கு வந்து இந்த கேமரா தேவைப்படுது, நீ வந்து அவங்ககிட்ட வந்து வித்துக்க அப்படின்றத சொல்லுவாங்க. இதுக்காக தான் சைன் பண்றாங்க. யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெடும் கேலக்ஸி ஐயும் வந்து சைன் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. நான் கேமரான்னு சொல்லிட்டேன், கேமரா இல்ல. ஓகேவா, கேமரான்றது நான் எக்ஸாம்பிளுக்காக சொன்னது. இந்த எர்த் அப்சர்வ் பண்ணி வந்து சில பல டேட்டா எல்லாம் வச்சிருப்பான் பாத்தீங்களா, அதை வந்து ஏஜென்ட்டுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு வந்து யார் கூட, அதுக்கு வந்து அதுக்காக தான் இந்த நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. புரியுது தானே? வார்த்தை தருமா? ஹலோ, ஓகே. அடுத்த விஷயம் வந்து டெய்லி வந்து நம்ம வந்து ஒரு எலெக்ஷனை பத்தி பார்த்துருப்போமா. இப்ப என்ன பண்ணிருப்பாங்க வந்து அந்த ஊரு பேர் பார்த்துக்கோங்க, பார்புடாஸ். சரியா, பார்புடாஸ்ல வந்து ஒரு எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு. இந்த எலெக்ஷன்ல வந்து யார் ஜெயிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட பிஎம் ஆல்ரெடி 2 வாட்டி இருந்தாங்க. இப்போ வந்து 3வது வாட்டியும் ஜெயிச்சு வந்து இப்போ வந்து அவங்க வந்து பிஎம் வந்து ஆகுறாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, மியா அப்படின்றது அவங்களோட பேர். ஓகேவா, ஆக்சுவலா வந்து நம்ம ஊர்ல வந்து எப்படி வந்து 524 சொச்சமா அந்த சொச்சம் இருக்கோ, அதே மாதிரி வந்து அவங்க ஊர்ல வந்து எத்தனை சீட் இருக்குன்னா வெறும் 30 சீட்டு தான் இருக்கும். இந்த 30 சீட்லயும் இவங்களோட கட்சி இந்த பார்புடாஸ் லேபர் பார்ட்டி இருப்பாங்க பாத்தீங்களா, 30யும் இவங்க தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் டைமா கேட்டீங்கன்னா கடந்த 3 வருஷமா இவங்க 30க்கு 30 இவங்க தான் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்போ வந்து பிஎம் வந்து ஆயிருப்பாங்கன்னா 2018 இருந்து ஆயிருப்பாங்க. இப்போ வந்து 3வது வாட்டியா வந்து பிஎம் வந்து ஆகுறாங்க அப்படின்றதுதான் விஷயம். வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் போயிடலாம். ஓகே தானே, புரியுது தானே? ஓகே, அதுக்கடுத்து வந்து ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, பூ ஆதார் அப்படின்றது இந்த ஸ்கீமோட பேர். இந்த ஸ்கீம் வந்து எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா வந்து டெல்லி கவர்மெண்ட் தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து எப்படி வேலை செய்யணும்னா வந்து உதாரணத்துக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வளவலன்னு சொல்ல விரும்பல, ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேண்டுக்குன்னு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா, எப்படி வந்து உனக்குன்னு ஒரு ஆதாருக்கு வந்து இப்போ வந்து உன் பேர்ல வந்து ஒரு ஆதார் நம்பர் இருக்கோ, அதே மாதிரி வந்து லேண்டுக்குன்னு ஒரு நம்பர் வந்து கொடுப்பாங்க. அந்த நம்பர் பேர் பார்த்துக்கோங்க யூஎல் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த நம்பரை வந்து நான் வந்து அந்த போர்ட்டல் அடிச்சா மட்டும் போதும். என்னென்ன கிடைக்கும் கேட்டீங்கன்னா, லைக் வந்து என்னோட பேரு, நான் தானே அந்த லேண்டோட ஓனரு, என் ஓனர் பேரு, அதுக்கப்புறம் வந்து என்னோட பிளாட் வந்து அந்த பிளாட் இருக்கும் பாத்தீங்களா, ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஒரு நம்பர் ஒன்று இருக்கும். அந்த பிளாட் வந்து எங்கல இருந்து ஆரம்பிச்சு எங்க வந்து முடியுது அப்படின்ற ஒரு சைஸ், அதோட ஜிபிஎஸ் லொகேஷன். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து அதோட மேப், எல்லா விஷயமும் ஒரு நம்பர் அடிச்சா மட்டுமே எனக்கு வந்து வந்துடும். அதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க பூ ஆதார் அப்படின்றது தான் இந்த ஸ்கீமோட பேர். எதுக்காகன்னு புரியுதா? முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து லைக் வந்து ஒரு பத்திரம் மாதிரி இருக்கும். அந்த பத்திரத்துலயும் சரியா இருக்காது. நம்ம வந்து ஒரு கல்லை வந்து ஊண்டி விட்டு போயிருப்போம். அந்த கல்லை வந்து லைட்டா வந்து தள்ளி விட்டு இது வந்து இத்தனை அடி வந்து எனக்கு சொந்தம், அத்தனை அடி உனக்கு சொந்தம் அப்படின்றது வந்து அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. இப்பெல்லாம் அந்த பேச்சுக்கெல்லாம் எல்லாம் கிடையாது. ஜிபிஎஸ் லைக் வந்து எப்படின்னா சொல்றது, எக்ஸாக்டா டிஜிட்டல் லொகேஷன் மாதிரி வந்துடும். ஓகேவா, இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுதுப்பா, இது எல்லாமே வந்து உனக்கு சொந்தமானது அப்படின்றது வந்துடும். வெறும் நீ வந்து அந்த யூஎல் பின் இருக்கு பாத்தீங்களா, அந்த பின் மட்டும் அடிச்சா போதும், எல்லா டீட்டெயிலும் வந்துடும். இதை வந்து யார் வந்து லான்ச் பண்றான்னு பாத்துக்கோங்க, டெல்லி கவர்மெண்ட் தான் வந்து இந்த விஷயத்த வந்து லான்ச் பண்றாங்க. ஓகேவா, வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து டெல்லியில வந்து இப்போதைக்கு வந்து பைலட்டா வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. வெஸ்ட் டெல்லி டிஸ்ட்ரிக்ட்ல திலாங்பூர் கோட்லா அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல வந்து இந்த விஷயத்த வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த யூஎல்பின் இருக்கும் பாத்தீங்களா, இது எத்தனை டிஜிட் அப்படின்றது சொல்ல தெரியணும், 14 டிஜிட் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, வேற என்ன இதுல நீங்க படிக்கணுமா வந்து இந்த யூஎல் பின் இருக்கு பாத்தீங்களா, இந்த யூஎல் பின் வந்து எதோட ஒரு பாட்டுன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்கீம் இருக்கும். அந்த ஸ்கீம் வந்து 2008 வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கங்க, என்எல்ஆர் எம்பின்னு சொல்லுவாங்க. அதாவது லேண்ட் ரெக்கார்ட் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் வந்து எப்போ லான்ச் பண்ணிருப்பாங்க வந்து 2008 வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. இதை வந்து பேரை வந்து மாத்திருப்பாங்க. எப்ப பேர் மாத்திருப்பாங்க வந்து 2016 வந்து பேரை வந்து மாத்திருப்பாங்க. என்னவா மாத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து
DILRMPன்னு பேரை வந்து மாத்திருப்பாங்க. புரிஞ்சுச்சா? அதுல வந்து அந்த 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 ஸ்கீம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்கீம்ல ஒரு பார்ட் தான் வந்து இந்த ULPN அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? விளங்குச்சா? எல்லாத்துக்கும் ஓகே தானே? வேகமா சொல்றேன்னா மெதுவா சொல்றேனா? ஓகே, அதுக்கடுத்து வந்து ஒரு ரேங்கிங். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரேங்கிங் யார் விடுறான்னு பாத்துக்கோங்க. ஸ்டான்ஃபோர்ட் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹியூமன் சென்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க தான் இந்த ரேங்கிங் வந்து விடுவாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து எந்த கண்ட்ரில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எந்த கண்ட்ரி வந்து அதுக்காக வந்து ரொம்ப ரிசர்ச் பண்றாங்க, எந்த கண்ட்ரில ஏஐ சம்மந்தப்பட்ட இந்த விஷயம்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து எந்த கண்ட்ரில வந்து அதிகமா வந்து டேலண்ட் வச்சிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி வந்து ரேங்கிங் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி ரேங்கிங் போட்டதுல வந்து இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்காங்க அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா US தான் இருக்காங்க. ரெண்டாவது யார் இருக்காங்கன்னா சைனா வந்து இருக்காங்க. இந்தியாவோட ஸ்கோர் பார்த்துக்கோங்க 21.59 அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? யார் இந்த ரேங்கிங் வருவான்னு பார்த்துக்கோங்க. ஸ்டான்ஃபோர்ட் இன்ஸ்டியூட் ஃபார் ஹியூமன் சென்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அவங்களோட குளோபல் வைப்ரன்சி இண்டெக்ஸ் அப்படின்றது தான் இந்த ரேங்கிங்கோட பேர். ஓகேவா? வேற என்ன இதில் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களா, இந்த ரேங்கிங் அதாவது போடுவாங்க பாத்தீங்களா மார்க், இந்த மார்க் வந்து எதை பேஸ் பண்ணி வந்து போடுவாங்க கேட்டீங்கன்னா வந்து உன்னோட ரிசர்ச் பேஸ் பண்ணி, உன்னோட ஏஐ டேலண்ட் பேஸ் பண்ணி, இதை பேஸ் பண்ணி வந்து ரேங்கிங் வந்து போடுவாங்க. அதே மாதிரி என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்த R&D இந்த ரிசர்ச் சம்மந்தப்பட்ட இருக்கும் பாத்தீங்களா, அந்த பிரிவுல மட்டும் இந்தியா வந்து செகண்ட் ரேங்கிங்ல இருக்கு. அதுல யார் டாப்ல இருக்காங்கன்னா சிங்கப்பூர் வந்து டாப்ல இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி நம்ம படிச்ச ஏஐ கோர்ஸா இருக்கும் பாத்தீங்களா, அதை லான்ச் பண்ணது யாருன்னு பாத்துக்கோங்க, மைட்டி தான் லான்ச் பண்ணிருப்பாங்க. எப்போ லான்ச் பண்ணிருப்பாங்கன்னா 2025 லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகேவா? வேற எதாவது இதுல இருக்காது. அதுக்கடுத்து வந்து கடைசியான ஒரு விஷயம், யார் யாருன்னு பாத்துக்கோங்க, 2 பேர் வந்து சைன் பண்ணிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்றேன், ஓகே இது வேணாம். இப்போ வந்து அந்த 2 பேர் பார்த்துக்கோங்க, UAE சேர்ந்த DU அப்படின்னு ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் வந்து சைப்ரஸ் சேர்ந்த டேட்டாவேவ் நெட்வொர்க் அப்படின்னு ஒருத்தவங்க. ஓகேவா? உங்க 2 பேர் வந்து ஒரு சைன் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கேபிள் மாதிரி. இப்போ வந்து நான் வந்து ஒரு விஷயத்த வந்து சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட டேட்டா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகணும். ஓகேவா? அதுக்கு வந்து இந்த கேபிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேபிளை வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக 2 பேர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் யார் சேர்ந்து வந்து இந்த கேபிளை வந்து பில்ட் பண்ண போறான்னு கேட்டீங்கன்னா, UAE சேர்ந்த DU அப்படின்னு ஒருத்தவனும், சைப்ரஸ் சேர்ந்த டேட்டாவே நெட்வொர்க் அவங்களும் வந்து இந்த கேபிளை வந்து பில்ட் பண்ண போறாங்க. இந்த கேபிளோட பேர் பார்த்துக்கோங்க சிங், அதாவது சிங்கப்பூர் இந்தியா கல்ஃப் சப்மரைன் கேபிள் அப்படின்றது அந்த கேபிளோட பேரு. ஓகேவா? இந்த கேபிள் வந்து எதை கவர் பண்ணு கேட்டீங்கன்னா UAE, ஓமனு, அதே மாதிரி இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், இது எல்லா ஊரையும் இந்த கேபிள் வந்து கவர் பண்ணும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த கேபிள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிப்பாங்கன்னா 2030 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் சைல்ட்ஹுட் கேன்சர் டே வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா February 15. இது வந்து எந்த தீம்ல வந்து அப்சர்வ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிங் இம்பாக்ட் ஃப்ரம் சேலஞ்ச் டு சேஞ்ச் அப்படின்ற ஒரு தீம்ல வந்து அப்சர்வ் பண்றாங்க. அதே மாதிரி வந்து February 17 வந்து குளோபல் டூரிசம் ரீசைலன்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. இதோட தீம் என்னன்னு கேட்டீங்கன்னா டூரிசம் ரீசைலன்ஸ் இன் ஆக்ஷன் அப்படின்றது இதோட தீம். அதுக்கப்புறம் வந்து ஒரு புக்கு, 2 புக்கு நினைக்கிறேன், த பவர் ஆஃப் Tier 3 அண்ட் Tier 4 சிட்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது அந்த புக்கோட பேரு. யார் யார் சேர்ந்து எழுதியிருப்பான்னு கேட்டீங்கன்னா சரபிச் எஸ் பூரி அப்படின்னு ஒருத்தவங்களும், குணால் அவாஸ்தி அப்படின்னு ஒருத்தவங்களும் தான் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல், அந்த ஃபெஸ்டிவலோட பேர் பார்த்துக்கோங்க தாஜ் மகோத்சவ் அப்படின்றது அந்த ஃபெஸ்டிவலோட பேரு. இது எங்க நடக்குன்னா யூபில ஆக்ரா அப்படின்ற ஒரு இடத்துல நடக்கு. கடைசியா வந்து ஒரு அக்வசிஷன் யார் வந்து வாங்கியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து பெயின் கேபிட்டல் அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து வாங்குறாங்க. யாரை வந்து வாங்குறான்னு கேட்டீங்கன்னா வந்து மணப்புரம் பினான்ஸ் வந்து வாங்குறாங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து வாங்குறாங்கன்னா 41.66 ஸ்டாக் வந்து வாங்குறாங்க. இதுக்கு வந்து RBI வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எத்தனை கோடி கொடுத்து வந்து வாங்குறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4385 கோடி வந்து கொடுத்து வந்து வாங்குறாங்க. மொத்தம் 41%, இனிஷியலா வந்து ஒரு 18% வந்து வாங்கிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு 26% வந்து வாங்குவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா? விளங்குச்சா?